அதாவது இந்த சீமானை பற்றி பேசணுமான்னு அது வேண்டாம் கழுத போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லி அவன் என்னவும் புலம்பிட்டு போகிறான்னு சொல்லி விட்டுட்டு இருக்கிறது. ஆனாலும் சில நேரங்களில் மக்களை முட்டாளாக்குற வேலையை ரொம்பவே அதிகமாக பண்ணுறாப்புல. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நேற்று நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் செய்தியிலேயே அது வந்தது. அது என்ன சொல்லியிருக்காருன்னா, தம்பி முதல்வர் விஜய் திருச்சியில் எங்களுக்கு நீங்கள் கூட ஒரு 10 சீட்டு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட அழுதாப்புல. அவன் சொல்கிறான், மக்கள்கிட்ட அழுதாராம். நீ எலெக்ஷன் ரிசல்ட் வந்த மறுநாள் நீ என்ன சொன்ன கூட ஒரு 10 லட்சம் ஓட்டு தந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே சொன்னியா இல்லையா? அழுதது நீ, அவர் அழலை. என்ன கூட ஒரு 10 சீட்டு தந்துருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்திருக்குன்னு சொன்னார். அதில் ஒன்றும் தப்பு இல்லையே, சொல்லிட்டு சிரிக்கத்தான் செய்தார். நானாக அதை வாட்ச் பண்ணேன். ஆனால் நீ என்ன சொல்கிற, அவர் அழுதாருன்னு சொல்கிற. உண்மையிலே அழுதது நீ. இவ்வளவு பண்ணியும் எங்களை இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி அழுதது நீ தானே போய் மக்கள்கிட்ட போய் அழுதுகிட்டு இருந்த. அது மட்டும் இல்லை, இன்னொரு 10 லட்சம் ஓட்டு தந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும், நீங்கள் 10 லட்சம் ஓட்டை குறைச்சிட்டீங்களேன்னு சொல்லி சொன்னீங்க. அது இல்லையா சொன்னது சீமான். இந்த மாதிரி போய் புழுவுறதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது தம்பி, ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. அதனால் உண்மையை பேச பழகுங்க. நீங்கள் என்னத்தை பேசினாலும் உங்களை மக்கள் ஏற்றுக்கிட மாட்டாங்க. ஏதோ 4-5 பேர் உங்கள் பின்னால் அலையிற பையன் மாதிரி ஏமாந்து உங்களுக்கு பைசா வந்துக்கிட்டு இருக்கான். அதுவும் பைசா தராத அன்னைக்கு நீங்கள் சினிமாவுக்கு ஓடிடுவேன். எங்களுக்கு தெரியாதா? அப்போவே சொன்னாலே, எனக்கு நீ ஓட்டு போடலைன்னா நான் சினிமாவுக்கு போயிடுவேன், எனக்கு என்ன போச்சு நீ சொன்னவன் தானே. நீ சொன்னல. அப்படி இருக்கும்போது என்னமோ ஓட்டு மக்கள் விஜய்க்கு தான் அந்த மாதிரியாக விஜய் அழுறாரு வைக்கிறாருன்னு சொல்லி சொன்னேன்னா என்ன அர்த்தம்? தம்பி, விஜய் அழலை, அழுதது நீங்கள்.